இது பாருங்களேன், இது ஃபுல்லாக நம்ம செடியில் விட்டது செவ்வரளி. பாருங்கள், செவ்வரளி எல்லாமே. இது வந்து ரோஸு, நம்ம செடியில் விட்ட ரோஸு. ஒரே கலராக இருக்காங்க பாருங்கள். இந்த லக்ஷ்மிங்க எப்படி இருக்காங்க. மல்லி, ராமர் பானம் மல்லி நான் பறிக்கலை, கீழே சும்மா ஒரு 2-3 மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், 4 இதழ்கள் இல்லை 5 இருக்கும். சென்டரில் 1 இருக்கா, இந்தாட்ட 2 இருக்கா, இந்தாட்ட 2, 5 இதழ்கள் இருக்குது பாருங்கள். அது 2 பூ பறித்தேன், ஒன்று அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இட்லி பூ பாருங்கள், எல்லாம் கொட்டி தான் உள்ளே கிளம்புருக்கு. இது ஒரு 2 செடி பிச்சுட்டு வந்துக்கிறேன், எல்லாம் கொட்டி இருக்குது. அதில் உங்களுக்கு நம்ம செடியில் விட்டு ஆனந்தமாக இது பார்த்தாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முருகருக்கு துர்க்கை அம்மனுக்கோசரமே நான் வந்து செவ்வரளி வாங்கினேங்க. என் மேலே ஆணையாக சொல்கிறேன். கடவுளுக்கு வந்து நம்ம எது சொன்னாலையும் நியாயமாக எடுத்துக்குவார். ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் இந்த செடி எதுக்கு வாங்கினாங்க. பூ செடியெல்லாம் சாமிக்கு வச்சு நம்ம அந்த பூவை வச்சு அழகு பார்க்கும்போது தான் இருக்கிற சந்தோஷமே. யார் யாருக்கு இந்த மாதிரி அவங்கவுங்க தோட்டத்தில் செடியில் விட்டு, வீட்டு தோட்டத்தில் வச்சு செடியில் விட்டு கடவுளுக்கு படைக்கிறாங்களா, வீட்டு தெய்வங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அளவு கடந்த சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நான் பார்க்கணுன்னு அதுக்கோசரமே பூ செடிங்களை வைப்பேன். இது பாருங்கள், சாமந்தி, அரளி, இது இல்லை, துளசி இல்லை, இது ஒரு வகை. இது இந்த அரளி வந்து ரோஸ் பிங்க் கலர். இது 3 தான் சாமந்தி கடையில் வந்து. இது பெஸ்ட்டாக எனக்கு தெரியுதா? இது பெஸ்ட்டாக தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஆனந்தம் எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. எல்லாமே சாமியை வந்து முருகனை வந்து அலங்காரம் பண்ணி ஒடிவா கண்ணா, ஒடிவா ஒடிவா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து அவர் நம்ம தோளை தட்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உண்மையிலேங்க இது வந்து 100% உண்மை, எனக்கு உண்மை. அதனால தான் நான் ஒவ்வொரு நொடியும் ஒரு சின்ன இவ்வளோண்டு பூ பூத்த கூட அதை உங்களுக்கு ஆனந்தமாக நான் எடுத்து காட்டுறேன்னா எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி உண்டு. எனக்கு இந்த செவ்வரளி இப்போ ரொம்ப முருகனுக்கும் துர்க்கைக்கும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இன்பத்தினால தான் நான் பூ சிவப்பு கலர் பூங்களே அதிகமாக வச்சுருப்பேன். யாராருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நான் நினைக்கிறது தவறா, பைத்தியக்காரின்றீங்களா, இல்லை இது சும்மா வந்து ஏதோ வீடியோக்கோசரம் போடுறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் பூ வந்து என்ன செய்வேன் கடவுளுக்கு. அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி உண்டு. பாய் மக்களே, இன்றைக்கி வந்து நான் இவங்களை அலங்கரிக்கிற கடையில் தான். பாய்.